வணக்கம் நண்பர்களே. நம்ம திருப்பூர் புக் எக்ஸிபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அங்கே மக்களோட கலாச்சாரம் எப்படி இருந்தது, அது முதல்ல யார் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வச்சுருக்காங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழடி அகழாய்வு நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற வாழ்க்கை நடைமுறைகளும் அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களும் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் யூஸ் பண்ண அதே மெட்டீரியல்ஸோடு ஒத்துப்போகுது அப்படிங்கிறது இங்கே டிஸ்கிரைப் பண்ணி ஒரு அரங்கமே வச்சுருக்காங்க. அது கிட்ஸ் கிளப் பள்ளி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக, ரொம்பவுமே டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணி இதை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த புக் எக்ஸிபிஷனுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த அரங்கத்தை விசிட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு பாருங்கள். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் கேளுங்க. பல அரிய அற்புதமான புகைப்படங்களை காண வருகை புரிந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சிந்து சமவெளி நாகரீகமும் தமிழரின் நாகரீகமும் ஒன்றுபட்டது போல் உள்ளது என்று கூறினால் நீங்கள் அனைவரும் நம்புவீர்களா? ஆம், உண்மைதான். எண்ணிலடங்கா வானுயர் விந்தைகளை கொண்டுள்ளது இரு நாகரிகங்களும். இதோ இவர்தான் சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல். போற்றும் பண்பினை கொண்ட சிந்து சமவெளி நாகரிக வரலாற்றை முதலில் உலகிற்கு உணர்த்தியவரும் இவரே. 1902 முதல் 1928 வரை இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் தலைமை இயக்குநராக பணியாற்றியவர். சிந்து சமவெளியின் மொழி திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என சுட்டிக்காட்டியவரும் சர் ஜான் மார்ஷல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு சுமார் 13 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகமாகும். ஏனென்றால் ஒரு நகர வளர்ச்சிக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்தும் கொண்ட நாகரிகமாக சிந்து நாகரிகம் சிறந்து விளங்கியது. குறிப்பாக ஒரே நேர்கொண்ட அகலமான சாலை வசதி, தானிய களஞ்சியம், பொது குளியல் குளம், திட்டமிடப்பட்ட வீட்டின் அமைப்பு, அவற்றோடு கூடிய கழிப்பறை வசதி, கழிவுநீர் செல்வதற்கு தனியாக அமைக்கப்பட்ட கால்வாய்கள் என அனைத்தும் திட்டமிடப்பட்டு அமைந்துள்ளது. மேலும் இதை பற்றி கூறினால் நீங்கள் அனைவரும் இன்னும் வியப்பில் ஆழ்வீர்கள். ஏனென்றால் உலகிலேயே முதலில் பருத்தியை பயிரிட்டது சிந்து சமவெளி மக்கள்தான். மேலும் செம்பு உலோகத்தாலான பல்வேறு கருவிகளையும் சுடுமண்ணாலான உலோகங்களையும் பொம்மைகளையும் பயன்படுத்தியதும் சிந்து சமவெளி மக்களே. நான் முதலில் கூறியது போல் தமிழர்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது எனலாம். ஏனென்றால் சிந்து சமவெளி பகுதியில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்யப்பட்ட அகழாய்வில் ஓர் எலும்புக்கூடு தென்பட்டது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்னிந்தியாவின் கீழடி நகரில் அகழாய்வு செய்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை DNA பரிசோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அது சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட DNA மாதிரியோடு ஒத்துள்ளது. என்ன விந்தை! மேலும் பல ஆதாரங்களும் அவற்றை மெய்ப்பட வைக்கின்றன. குறிப்பாக சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய விலங்குகளுள் மிக முக்கியமான ஒன்று உழவின் உயிர், உழவனின் உற்ற தோழன் எருது. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எருதின் வடிவம் தமிழர்களின் பாரம்பரிய விலங்கான காங்கேயம் காளையின் வடிவத்தை ஒத்துள்ளது. அதேபோல் சிந்து சமவெளி மக்களின் எழுத்து வடிவமும் தமிழர்களின் எழுத்து முறையோடு ஒத்துள்ளது. அது பல கட்ட ஆராய்ச்சியிலும் நிரூபணமாகியுள்ளது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆழியினை அரைச்செங்கில் அடைப்பதென்ன ஆகிடுமோ? திரைக்கடலோடி திரவியம் தேடிய நம் தமிழர்களின் நாகரிகமும் பண்பாடும் சிந்து சமவெளியிலும் கலந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. தமிழுக்காக தலைவணங்கும் எங்கள் சிரம், நம் தமிழ் வளர எங்கள் உடல் ஆகட்டும் உரம். சமீபத்தில் அந்த விடுதலை 2 படத்தில் பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க தன்னோட வரலாறு தானே எழுதிக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க நம்மளோட வரலாற்றை கதைகளாக சொல்லி வைக்கணும் வருங்கால தலைமுறைக்கு. அப்போ தான் அவங்களுக்கு என்ன உண்மை அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது இங்கே நிறைய ஆதாரங்களோடையே வச்சுருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஒரு முத்தாய்ப்பான விஷயமா இருக்குது.
வர்ற February 2 சண்டே வரைக்கும் இந்த புக் எக்ஸிபிஷன் நடக்குது. இது வரைக்கும் நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாமல் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். நம்மளோட அரும்பெரும் வரலாறு வந்து எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. தவற விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.